என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிடுறதுக்கோசரங்க நெய்யப்பம் செஞ்சு காமிக்க போறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. 1/2 கப்பு வெள்ளை ரவை எடுத்து வச்சிருக்கிறேங்க. 1/2 கப்பு பாலுங்க, 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவுங்க, தேவைக்கு நெய்யுங்க, 1/2 கப்பு வந்துங்க வெல்லங்க, 6 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க, தேவைக்கு தண்ணிங்க. முதல்ல என்ன செய்யறோம்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இந்த 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, அதையும் இந்த ரவையோட சேர்த்து என்ன பண்றீங்கன்னா நல்லா கலக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. ரவை ஊறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா சீவி வச்சிருக்கிற வெள்ளத்தைங்க நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. காய்ச்சி பாருங்க. இதுக்கு பதமெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல. 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. பாருங்க வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சு கொதிச்சா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இது இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் பாருங்க ரவை நல்லா ஊறிடுச்சுங்க பால்ல. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மிக்சியில சேர்த்திக்கலாங்க. பாருங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு, பச்சரிசி மாவுங்க, ஏலக்காய் 6 பீஸுங்க, இதையெல்லாம் சேர்த்துங்க. நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதைய இதுல வடிகட்டிக்கலாங்க. இப்ப இதையெல்லாம் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாம் அரைச்சாச்சுங்க. ஒரு பவுல்ல சேர்த்திக்கலாங்க. மாவு பாருங்க இந்த பதத்தில் இருக்கணுங்க. நம்ம ஊத்தின தண்ணியும் நம்ம ஊத்தின பாலும் கரெக்டா இருக்குங்க. ஒரு பணியார கல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஊத்தி விட்டுறலாங்க எல்லா பணியார குழியிலையும். நல்லா நெய்யில வேகட்டுங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுறலாங்க. நெய்யப்பம் பாருங்க நல்லா புஷு நுப்பி வந்திருக்கு பாருங்க. திருப்பி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி விட்டுருங்க. நெய்யப்பம் பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப எடுத்துடலாங்க. அப்பம் பாருங்க அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குங்க. உப்பி வந்திருக்கு பாருங்க. பாருங்க பழம் சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல பாருங்க. அடுத்த மாவு இந்த மாதிரியே ஊத்திடலாங்க. நெய்யப்பம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.